தன் மனைவியிடம் காதல் இல்லாததற்கு வேறு எந்த காரணமும் இல்லை. யாரோ சொன்னது உண்மைதான். ஒரு ஆணோட பலம் சொந்த மனைவி, வேறொருத்தன் மனைவி பல் குறைவு. மனைவி எவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணினாலும் கணவன் ஒரு பாராட்டு கூட சொல்ல மாட்டான். ஆனா வேற எந்த பெண்ணாவது ஒரு சின்ன டோப்பா போட்டாலும் சந்தர்ப்பம் கிடைச்சா புகழ்ந்து பேசாம இருக்க மாட்டான். மனைவிய கூட்டிக்கிட்டு வெளிய போக தோணாது. ஆனா ஆபீஸ் பெண் ஸ்டாஃபை பஸ் ஸ்டாப்பில் விட்டுட்டு வரதுக்கு எவ்வளவு ஊக்கம். மனைவி செய்த சாப்பாட்டை வெட்டி விழுங்குவான். ஆனா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் அவன் மனைவி வறுத்த பப்படத்தின் ருசியை எடுத்து சொல்ல தவறமாட்டான். மனைவிக்கு தலைவலி வந்தா கேட்க மாட்டான். ஆனா பழக்கமுள்ள எந்த பொண்ணுக்காவது ஜலதோஷம் வந்தா ஒற்றை மூலிகை தேடி கண்டுபிடிச்சு சொல்ல தயங்க மாட்டான். சொந்த மனைவியின் மாதவிடாய் கவனிக்க மாட்டான். பேடு இருக்கா என்று கூட கேட்க மாட்டான். ஆனா வேற பெண்கள் எழுதும் மாதவிடாய் போஸ்ட்களுக்கு கட்டுரைகளுக்கு ஆதரவு கொடுக்க தவறமாட்டான். கணவன் வேற பெண்களோட நெருக்கமா இருந்தா அது நட்புன்னு சொல்வான். ஆனா மனைவி எந்த ஆண் ஃப்ரெண்டோட பேசினாலும் அது ஒழுங்கில்லாததுன்னு சந்தேகப்படுவான். மனைவியோட சண்டை போட்டு கண்ணை உருட்டுவான். பிறகு எந்த கவலையும் இல்லாம வேலைக்கு போயிடுவான். ஆனா ஆபீஸ்ல திடீர்னு தும்மினா சாரி கேட்க தவறமாட்டான். கவலைப்பட்டு கிடக்கும் மனைவியிடம் கூட கேட்க மாட்டான். மனைவியோட குஜலி பண்ணுவது குறையும். சில இடத்துல ஒண்ணுமில்லை. ஆனா வேற பெண்களோட பேச சந்தர்ப்பம் கிடைச்சா அன்பா குஜலி பண்ணி குளிப்பாட்டுவான். மனைவியின் அம்மாயி பாட்டி தவறு செய்தா கணவன் மனைவியை தான் கடிந்து கொள்வான். ஆனா ஃப்ரெண்ட் மனைவி அதே பிரச்சனை சொன்னா அவளை தேற்றுவதற்காக அவளோட அம்மாயி பாட்டிக்க தந்தை வீட்டை கூட கூப்பிடுவான். மனைவியின் பிடித்தவை பொழுதுபோக்குகள் திறமைகள் விரும்பும் உணவு துணி காலணி எதுவும் தெரியாது. தெரிஞ்சாலும் மதிப்பு கொடுக்க மாட்டான். ஆனா வேற பெண்ணின் அவளோட சகோதரி வரை பிடித்தவை காலனி பிராண்ட் வரை தெரியும் சிலருக்கு. வேற பெண்களின் சுதந்திரத்துக்காக வாழ்க்கை சிரமங்களுக்காக செத்து போவான். ஆனா சொந்த மனைவி கேளாமல் அடுத்த வீட்டுக்கு போனா கதை முடிஞ்சு போச்சு. ஆபத்து வந்தா மனைவிதான் ஒரு பலமா இருப்பாள். ஆனா வேற ஒருத்தன் மனைவி எப்போதுமே ஒரு பல் குறைவுதான். உங்கள் கருத்துக்களையும் பகிருங்கள். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அடுத்த வீடியோவையும் உடனே பாருங்கள். நன்றி, மீண்டும் சந்திப்போம்.